ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து 12th வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இது நிலைமையில மீண்டும் வந்து ரிசல்ட் வந்து தள்ளி போகுமா, முக்கியமாக வந்து ரிசல்ட்டில் ஏதாவது தாமதம் ஏற்படுமா சொல்லிட்டு நிறைய பேர் ரீசெண்டாக வந்து கேட்குறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்கம்மா. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எப்படி பார்க்குறீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம லைவ் வந்து வர போகிறோம். லைவ் மூலியமாக உங்களோட மார்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம லைவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இன்னொரு 1 ஹவருக்குள்ளே நம்ம லைவ் வந்து வந்துடும். உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷனு நீங்கள் எந்த மாதிரி மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்கம்மா. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நிலைமையில் வந்து நிறைய பேர் மீண்டும் வந்து ரிசல்ட் டேட்லேருந்து மாற்றங்கள் ஏற்படுமா, மறுபடியும் வந்து தாமதங்கள் வந்து வருமா டைமிங்காக சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எந்த ஒரு தாமதமும் வந்து கிடையாது. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்கம்மா. இது நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது. டைமிங் எப்போ வந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு 9 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க மார்க்கு. நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து லைவ்லேயே உங்களோட மார்க் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா மறக்காமல் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் அண்ட் முக்கியமாக டேட் ஆஃப் பர்த் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைவில் ரிசல்ட் வந்தோனையும் நீங்கள் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைவ்லேயே வந்து சொல்லுவோம். அண்ட் முக்கியமாக அந்த மார்க்கில் வச்சு நீங்கள் வந்து எந்த காலேஜ் சேரலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு 9 வரைக்கும் ரிசல்ட் வந்து அஃபீஷியலாக வரப்போகுது. நான் வந்து முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு வேகமாக வந்து வர நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஸோ ஓகேவா, உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷனும் அண்ட் முக்கியமாக நிறைய பேர் வந்து பயத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக எந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரப்போகுது, நான் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய ப்ரெஷர் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். இருந்தவரோட இப்போ அதிகமாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது, முக்கியமாக உங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து என்ன சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்ப்போம் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மார்க்கும் உங்களுக்கு வரப்போகிற மார்க்கும் சேமாக ஆகுதா இல்லை வந்து எந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகேவா, அண்ட் மற்றபடி நீங்கள் பயப்படாதீங்க. எக்ஸ்பெக்டட் மார்க்கோட அதிகபட்சமாக இருந்து வரும். முக்கியமாக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பேசிக்காக எல்லா பேரும் வந்து ஜாலியாக இருந்திருப்பீங்க. பட் இந்த ரிசல்ட் வர 2-3 அந்த ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பயத்தை வந்து உண்டாக்கும். ஸோ இருந்தாலும் வந்து எல்லா பேரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா பேருக்கும் வந்து அந்த பயம் இருக்க தான் வந்து செய்யும். முக்கியமாக வந்து அவர் இருங்க ரொம்ப வந்து பயமாக வந்து இருக்கும். கவலையப்படாதீங்க, உங்களுக்காண்டி நான் லைவ்லேயே நான் இருப்பேன். ஸோ ஓகேவா, நீங்கள் லைவில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுவேம்மா. அண்ட் முக்கியமாக வந்து போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து ஆல் பெர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கா, பாஸ் பெர்சன்டேஜ் கூடியிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு வந்து 9 வரைக்கும் தான் தெரியும் எந்த மாதிரி வந்து எல்லா பேரும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து போன நேரம் கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி வந்து அதிகமாக வந்து சென்டம் பெர்சன்டேஜ் கூடியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து 9 வரைக்கும் தான் தெரியும். ஸோ ஓகேவா, நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம லைவ் வந்து வந்துடுவோம். லைவ் மூலிமா பார்ப்போம் எவ்வளோ பேர் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க, எத்தனை பேர் எவ்வளோ சென்டமெண்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மார்க்கும் நீங்கள் எடுக்க போகிற மார்க்கும் வந்து சேமாக இருக்கான்னு பார்ப்போம். முக்கியமாக லைவ் நோட்டிஃபிகேஷனும் அப்புறம் வந்து 10th நம்மளுக்கும் வந்து கூடி சீக்கிரம் வந்து அப்டேட்டும் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனல் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் அதை பண்ணிட்டும் பண்ணியிருக்கோம்மா.